ஸ்டாலின் திமுக அரசால் இன்றைக்கு அமளிக்காடாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனையிலே தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது. தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. இது குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினால் அங்கே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே பிரதான எதிர்க்கட்சியான மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. காவல்துறையிலே பணியாற்றுகிற காவலர்களுக்கே இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிற ஒரு அவல நிலை நிலவுகிறது. அவை இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரமில்லாத நேரத்திலே 0 ஹவர்ஸிலே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்து அவையினுடைய கவனத்திற்கு சட்டம் ஒழுங்கு உள்துறை கையில் வைத்திருக்கிற காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிற போது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முற்றிலுமாக எதிர்க்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்கின்ற வகையில அங்கே அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முன்வைக்கின்ற எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் அனுமதிப்பில்லை. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் செத்து போய்விட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. ஆகவே உண்மை நிலையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்காக புரட்சி தலைவர் இதயதீபம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், கறவை மாடுகள் ஆடுகள் திட்டம், குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி போன்ற முத்தான திட்டங்கள் போன்று இந்த 4 ஆண்டுகளிலே எந்த திட்டம் செய்யாமல் கடன் அளவு மட்டும் 73 ஆண்டுகளிலே 4.5 லட்சம் கோடி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த 4 ஆண்டுகளிலே 4.5 லட்சம் கோடி இன்றைக்கு 1,92,000 கோடி இந்த ஆண்டிலே வாங்க அவர்கள் முடிவு செய்திருப்பதாக பட்ஜெட்டிலே தெரிவித்திருக்கிறார். ஆக கடன் அளவு உயர்ந்திருக்கிறது, மூலதன செலவு இன்றைக்கு அதற்கான ஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. இதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டால் அது குறித்து அவர்கள் எந்த பதிலும் அளிப்பதில்லை. ஆகவே வாழ்த்துப்பா பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கும் மட்டும்தான் திமுகவை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. ஆகவேதான் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் இது போன்ற துண்டு பிரசுரங்களை அச்சடித்து இந்த திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை, மக்கள் விரோத போக்கை, சர்வாதிகார போக்கை, ஹிட்லர் முசோலினின் வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்காக இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவருடைய சீரிய தலைமையில மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் தம்பி கோவிக்கண்ணன் அவருடைய சீரிய ஏற்பாட்டில எங்கள் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சீனா தாண்டா அவர்களும், செலியன் நகர கழகத்துடைய செயலாளர் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை அண்ணன் தன்சிங் உள்ளவர்களும், இதிலே ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இதிலே பங்கேற்று, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்ளிட்டவர்களும் பங்கேற்று இன்னைக்கு ஒரு மாநாடை போல இங்கே நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பார்க்கிற போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக தமிழகத்தில் 2020 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடி ஏற்றுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதிலே முதல் வெற்றியாக இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்பதை இங்கே சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே மிக மக்கள் பணியில முன்னின்று மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே நடத்தி வருகின்றார்கள். ஆகவே அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்டமன்றம் என்பது ஜனநாயகம் துளியும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு வீடு வீடாக இந்த துண்டு பிரசுரத்தை வழங்கி வருகிறோம். கச்சத்தீவு பிரச்சனை, இருமொழி கொள்கை பிரச்சனை, நீட் தேர்வு பிரச்சனை, இதிலே தொடர்ந்து நாடகத்தை அரங்கேற்றுகிறார்களே தவிர உண்மையிலே தீர்வு காண்பதற்கு புரட்சி தலைவி அம்மா எப்படி காவிரியிலே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள். முல்லை பெரியாறிலே சட்ட போராட்டம் நடத்தி 2014 உச்ச நீதிமன்றத்திலே 152 அடி உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார்கள். கச்சத்தீவிலே அரசின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்திலே பெரிபாரி வழக்கை முன்னையாக காட்டி, கேஸ்லாவை முன்னுதாரணமாக காட்டி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார். ஆனால் இன்றைக்கு வெறும் நாடகங்களை மட்டும்
தீர்மானம் போடுவது, கடிதம் எழுதுவது, அது திரும்ப காலாவதி ஆனதற்கு பிறகு திரும்ப தீர்மானம் போடுவது போன்ற இரட்டை வேடங்கள் தான் நடைபெறுகிறது. அவை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையான இன்று போராடும் என்று கடந்த வாரம் டெல்லி சென்று இங்கே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிலுவையில் இருக்கிற ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், SSA திட்டத்தின் கீழே கல்விக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், அதோடு இந்த அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அணைகளிலே அங்கே ஆற்றிலே அணை கட்டுகிற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும், தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், அதே போன்று சட்டம் ஒழுங்கினை கேள்விக்குறியாயிருக்கிறது. இன்றைக்கு டாஸ்மாக் முறைகேடுல 1000 கோடியிலே தொடங்கி 40,000 கோடி அளவில் இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது. பெண்ணை தெய்வமாக மதிக்கிற இனம் தமிழினம். இது குறித்தெல்லாம் மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்திப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இல்லை என்றாலும் மக்களை பாதுகாக்கிற இயக்கம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துண்டு பிரசுரத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இது 8வது வார இந்த திண்ணை பிரச்சாரம். இது தொடர்ந்து புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியிலே அமர்த்துகிற வரை, இந்த கையாலாகாத ஸ்டாலின் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வரை இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய புனித பணி தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்தது. நன்றி. இல்ல, தமிழ்நாட்டுல தீர்மானம் கொண்டு வருகிற போது எங்களுடைய எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய குரலாக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சோம். டெல்லியில அங்க அந்த சட்ட மசோதா நிறைவேற்றுகிற போதும் அதை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறோம். அதனால சிறுபான்மையினுடைய பாதுகாவலரா புரட்சித் தலைவர் காலத்திலே, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலே எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டதோ அதே வழியிலே தான் புரட்சித் தலைவர் எடப்பாடியாரும் சிறுபான்மையுடைய பாதுகாவலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அதான் பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாருல, இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்ககிட்ட சொல்லாம எந்த கூட்டணியும் செய்ய முடியாது, அதனால கூட்டணி பத்தி இப்ப அவசரப்பட வேண்டியதில்லை. இப்ப எங்க கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிற பணியில தமிழ்நாட்டிலே 68,500 வாக்குச்சாவடிகளுக்கும் 9 பேர் கொண்ட இளம் ரத்தம் பாய்ச்சுகிற ஒரு புதிய இராணுவ படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சி, ஒரு மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பணி என்பது வலிமைப்படுத்துகிற, கட்டமைப்பை விரிவுபடுத்துகிற இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுகிற கட்சியினுடைய அந்த அவல நிலையை தோலுரித்து காட்டுகிற போராட்டம், ஆர்ப்பாட்டம், அதுக்கு முன்னுதாரணமா உங்க மாவட்டத்திலே அண்ணன் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் எனக்கு தெரிஞ்சு 20 போராட்டம் பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மின்சார கட்டணத்துக்கு போராட்டம், சொத்து வரி உயர்வுக்கு போராட்டம், டாஸ்மாக் முறைகேடுக்கு போராட்டம், இப்படி போராட்டம் நடத்துற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க சட்டமன்றத்திலே பாருங்க, எந்த கட்சியும் எதிர்த்து போராடுறதே இல்லை. இப்ப இன்னைக்கு நாங்க வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். கடந்த வாரம் எங்களை வெளியே தூக்கி போட்டாங்க. அதிமுகவுக்கு மட்டும்தான் இன்றைக்கு திமுக இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னாரு, எங்கள் ஒரே எதிரி புரட்சித் தலைவர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக என்பதிலே உறுதியான பணியில செய்யறோம். ஆக ஒரே எதிரி திமுக, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கூட்டணி விவரங்கள்லாம் பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுப்பாரு, அவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு குடும்பம் இருந்தாலே 2 விவாதங்கள் இருக்கதான் செய்யும். இங்க போய் உட்கார்ந்தா உடனே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இவர் ஏன் அப்படி திரும்பினார், இவர் என் கழுத்துல சுழுக்கு, அதனால அங்க திரும்பினேன். ஏன்னா திருமண செய்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல, ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிற ஒரே கட்சி என்று இது துவங்கிய நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் துவகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் மனிதர் அல்ல, அவர் மனித புனிதர் துவங்கிய இந்த கட்சி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு டாஸ்மார்க்ல நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்,
எங்க அண்ணன் சிட்லப்பாக்க பல போராட்டம் நடத்திட்டாங்க, தமிழ்நாடு முழுவதும் நடத்துறோம். பாட்டிலுக்கு 10 ரூபா அடிக்கிறான் தான். இது 10 ரூபாலாம் ஒரு டே தம்பி, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிது. 1 கோடியா? அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபானா 1 கோடிக்கு 10 கோடி. சரி, இது ஒரு சைடு போதுன்னா இன்னொரு சைடு கரூர் கம்பெனி என்ன பண்ணுவாங்க? இது வாங்கி முடிச்சவங்க இல்லை சும்மா நிற்க. ராஜ் விஷயத்துல சங்கு மோதிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டாஸ்மாக் ஊழல் ஒன்று போதும். ஏன்னா இந்த செந்தில் பாலாஜின்னு அவர் தான் இதுக்கு அமைச்சராக இருக்காரு. அவரு நம்ம கட்சியில தான் மாணவர்கள் இருந்தாரு, நாங்களும் மாணவர்கள் அப்பெல்லாம் இருந்தோம். அப்போ அவருக்கு பல இதுக்கு போயிட்டாரு. உடனே நம்ம கட்சியில சேர வரேன்னு சொன்னாரு. இப்ப நாங்கெல்லாம் எடப்பாடியார்ட்ட சொன்னோம், ஒரு நல்ல களப்பணியாளர், எந்த தொகுதியில் நின்றாலும் அந்த தொகுதியை ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் பிடிவாதம், வேணாம்பா, சேர்க்க வேணாம்பா, அம்மாவே அவரை நீக்கிட்டாங்க, அவரை விலக்கி வச்சுட்டாங்க, அதனால வேணாம்பான்னாரு. அப்ப கொஞ்சம் எங்களுக்குலாம் வருத்தமா இருந்துச்சு. நல்ல வேளை அவர் சேர்க்கல. ஏன்னா ஒரு தொகுதி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியும் ஜெயிலுக்குள்ள தள்ளி விட்டுருவானோன்ற பயம் இப்பதான் நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த இடி இப்ப வந்துட்டாங்க, டெல்லியில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஃபுல்லா எல்லா டேட்டாவும் எடுத்துட்டாங்க. அதனால எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு. இப்ப யாரும் சட்டசபையில அவங்க திமுகவுடைய அமைச்சருடைய முகத்திலாம் ஆடல. ஈடி வந்துட்டா ஆடாது, மயிலும் ஆடாது, குயிலும் ஆடாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க தாத்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அதனாலதான் அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு போறாங்க. எந்த கோர்ட்டுல போனாலும் மக்கள் கோர்ட்டிலே நீங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 4 வருஷமா வீரவசனம் பேசுறீங்க. திறந்தவரை டிவியை திறந்தா உங்க முகத்தை தவிர வேற யார் முகத்தையும் காட்டுறது இல்லை. சட்டசபையில நேரடியா உதவி பண்றோம்,
ஆண்டுக்கு 100 நாள் நடத்துறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா எங்க பக்கம் கேமரா திரும்ப மாட்டேங்குது, உங்க பக்கமே கேமரா திரும்புது. சட்டசபையில போய் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கிட்ட, என்ன தலைவரே மொட்டை போட்டிருக்கனால எங்களெல்லாம் காட்ட மாட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, டெக்னிக்கல் எரரு, அதனால காட்ட முடியல, அப்புறம் உங்களை காட்டுறோம் அப்படின்னா. காட்டுறேன்னு 4.5 வருஷமா யாரையுமே காட்ட மாட்டாங்க. ஆனா ஸ்டாலினை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இப்ப நீங்க ஸ்டாலின் முகத்தை காட்டாம இருந்திருந்தாலாவது 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கலாம் வர தேர்தல்ல. இப்ப நீங்க ஸ்டாலின் முகத்தை காட்ட 234 தொகுதிகளிலும் திமுக தோல்வி விட்டுறது என்கிற செய்தியை தவிர வேற எந்த செய்தியும் வராது. இது சும்மா நான் மிகைப்படுத்தி சொல்லல. நான் இப்ப புரட்சி தலைவர் என்ன திட்டம் செஞ்சாங்க, புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் மடிக்கணினி கொடுத்தாங்க. எங்க சீனா தான சொன்னாரு, விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி தாய் வீட்டு சீதனமாக. படித்த பிள்ளைகள் பெண் குழந்தைகள் மணமேடையிலே உட்காருகிற போது தாய் மாமன் வீட்டு சீரு வருகிறதோ இல்லையோ, பெற்றெடுக்காத தாயாக தாய் வீட்டு சீதனமாக 1 பவுன் தங்கத்தை புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம்.